இல்லை இப்போ பேட்டி எடுக்கிறேன் அவனை. இப்போ வந்து இவருக்கு வந்து 78 வயசு, செல்லூரில் இருக்கார். பார்க்குற மக்கள் எல்லாம் லைவாக பாருங்கள். இதை இப்போ உள்ள தலைமுறை பசங்களுக்கு செல்ஃபோன்லேயே அடிமையாக கொடுக்குறாங்க. படிக்காமல் ஐஃபோன் வாங்குறது, பைக் வாங்குறது, பைக்கில் வேகமாக போய் விழுகிறது, இதெல்லாம் குறைங்க. டாட்டா சொல்கிறது கேளுங்க. சொல்லுங்கள் தாத்தா. சவுண்டா சேனலில் போடணும். அது கொஞ்சம் சவுண்டா. டூ வீலர் வாங்கியாச்சு. டூ வீலர் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அதை வந்து நான் வந்து மக்களுக்கு நான் வந்து தெரிவிக்கிறேன். ஆனால் வந்து ஒழுங்கான முறையில் பைக்கில் வந்து நம்ம டூ வீலரு ஓட்டுறோம். அந்த டூ வீலர் ஓட்டுனாக்கா வந்து அது ஆர்டிஓ ஆஃபீஸர் தான் வந்து அதுக்கு இன்சார்ஜ். லைசன்ஸு போக்குவரத்து எல்லாமே அவர் தான் நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறாப்புலாம். அதனால் அவர்கிட்ட நல்ல சிறப்பான முறையில் இப்போ நான் வந்து செல்லூர் இவர் வந்து பேசுகிறேன். ஆர்டிஓ ஆஃபீஸரு ரேஸ் கோர்ஸ் மைதானம் தான் இன்றைக்கி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்து ஆர்டிஓ ஆஃபீஸர். அவர் ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் தான் 8ஆம் நம்பர் போட்டு வண்டி ஓட்டி காமிக்கணும். 8ஆம் நம்பர் ஓட்டி காமிக்கும் போது அது ஒரு சில பேருக்கு 8ஆம் நம்பர் போடுறாப்புல கரெக்டாக அவங்க 8ஆம் நம்பர் போட்டாட்டா லைசன்ஸை கொடுக்கணும் அவருக்கு. அதனால் வந்து இது வந்து அதிகமான முறையில் வந்து வண்டி ஓட்டுறத தவிர்க்கணும். செல்ஃபோன் பேசிட்டு ஓட்டுறத தவிர்க்கணும். அது சொல்கிறேன்ல, செல்ஃபோன் சைட்லேயே போட்டால் நான் ஏன் ஒரு தலைவணி வச்சு கூட சாச்சிக்கிட்டே தூங்கிட்டே போக வேண்டியானா. இது செல்லை வந்து தலைவாணி மாதிரி வச்சு சாச்சிக்கிட்டே போகணும். எப்படி வந்து அதெல்லாம் முறைகேடானம்மா. காவல்துறை எவ்வளவு தான் நம்ம சொன்னாலும் காவல்துறை, அதாவது டாக்டர்கிட்ட வக்கீல்கிட்டையும் ஏன்னா காவல்துறை உண்மையான முறையில் நம்ம வந்து பேசணும், செயல்பாட்டில் ஈடுபடணும். காவல்துறைக்கு சார்ந்த முறையில் வந்து யார் செயல் செஞ்சாலும் அவங்கள வந்து நம்ம வந்து கண்டிக்கணும். காவல்துறை வந்து நமக்கு உற்ற நண்பர். அதனால் வந்து காவல்துறை ஓயாமல் சொன்னாலும் அவங்க வந்து கேட்காம இப்படி செயல்பாட்டில் ஈடுபட்டால் இளைஞர்கள், முதியோர்கள், அதாவது கவர்மெண்ட்டு ஸ்டாஃப், நான் ஒன்று சொல்கிறேன் சார், வந்து காவல்துறையில் கோச்சிக்காதீங்க சார். நான் வந்து காவல்துறையிலையும் போலீஸும் இப்படி போகிறது பார்க்குறேன். அது டெய்லியே பயிரை மீண்டது போகலாம், அதுவும் கூடாது சார். நீங்கள் வந்து காவல்துறையில் பணியாற்றினாலும் கூட மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வந்து அது ஒரு சில பேர், எல்லா பேரும் கிடையாது. ஆனால் ஒரு சில காவல்துறையை சார்ந்தவர்கள் ஃபோன் பேசுனாக்க ஓரமாக நிப்பாட்டியும் பேசுகிறாங்க. ஏன்னா அதெல்லாம் முறை. அதெல்லாம் சாத்திக்கிட்டே பேச போடலாம், அதெல்லாம் கூடாது சார். அதனால் வந்து அப்படிதான் இதை பொறுத்தளவுக்கு நான் நடைமுறை இன்னைக்கு எப்படியோ அப்படி நடந்து கரெக்டாக வந்து செயல்பாட்டில் நம்ம பெற்றோர்கள் வந்து எப்படி நம்ம பத்து வளர்த்த ஆளாக்கி நம்மளை வந்து இது பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பெற்றோர்களும் தன்போக்கும் சாணோன்னு கேட்டதா என்ற பேருக்கு திருவள்ளுடைய பேச்சுக்கு தகுந்தாப்புல நம்ம அமைஞ்சு கரெக்டாக நடந்துக்கணும். அதனால் என்கிட்ட எந்த குறைபாடு இருந்தாலும் நான் யாரையும் வன்மையாக பேசினாலும் கூட மன்னிச்சுக்கு வச்சேன். யாராக இருந்தாலும் காவல்துறை சார்ந்தவராக இருந்தாலும் சார். ஆனால் நான் வந்து காவல்துறைக்கு அப்பாற்பட்டவர்களாக சிவிலில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் நான் தவறு செய்ய மாட்டேன். டூ ஆர் டை, செய் அல்லது செத்து முடியும்.